செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சோனாம்பாளையம், வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை வழி செல்லும் பெரிய வாய்க்கால் சீரமைக்கும் பணி அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகவே காணப்படும். மேலும் கடலூர் சாலை நடுவே உள்ள ரயில்வே கேட் தினமும் குறைந்தது 7 முறை மூடி திறப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கோல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணியினை தொடக்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா பொதுப்பணித்துறை நிதி ரூபாய் 45 லட்சம் செலவில் நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சோனாம்பாளையம், வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை வழி செல்லும் பெரிய வாய்க்கால் சீரமைக்கும் பணி அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் என்பிசிசி ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்மார்ட் சிட்டி மூலம் நடைபெறும் இப்பணியானது சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. வாய்க்கால் மேலே புயல் மழையால் சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி சுத்திகரிப்பு பணியையும் வாய்க்கால் சுத்தமாக தூர்வாரும் பணியையும் இன்று அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கட்டுமான சீரமைப்பு பணியை விரைந்து தரமானதாக முடித்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். உடன் துணை தொகுதி செயலாளர் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதியதாக தொழிற்கல்வி படித்த இளைஞர்களை தேர்வு செய்து பணியில் அமர்த்தி மின்துறையில் நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மின்துறை அரசு செயலர் திருமதி முத்தம்மா IAS அவர்களை சந்தித்து இது பற்றி வலியுறுத்தினார். திருமதி செயலர் அவர்கள் இதற்கான நடவடிக்கை மாண்புமிகு முதல்வரிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதியளித்தார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் லேசி ப்ளூ ரெஸ்டாரண்ட் கிழக்கு கடற்கரை சாலை விவேகானந்தா பள்ளி எதிரில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரெஸ்டாரண்டில் மற்ற உணவுகளை விட மீன் உணவுகள் தரமாகவும் சுவையாகவும் வழங்கக்கூடிய இந்த உணவகத்தின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி லேப்ளூ ரெஸ்டாரண்ட் திறந்து வைத்து விற்பனையை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டில் 100 வகையான மீன் உணவுகள் இங்கு கிடைக்கிறது.
தமிழக மற்றும் கேரள மாநில சுவைகளில் அனைத்து வகையான மீன்களும் இங்கு தரமாகவும் சுவையாகவும் வித்தியாசமாகவும் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தங்க தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளும் பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அனைத்தையும் புதுச்சேரி மாநில செயலாளர் ஜி. பிரபாகரன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் திரு எஸ். குமார், திரு கோபி எஸ். காமராஜர், திரு எஸ். ரமேஷ், ராமச்சந்திரன், திரு தாரகை ராஜா, இணை செயலாளர் திரு ஆட்டுப்பட்டி பாஸ்கர், ஜீவா தேவன், சோமு கிஷோர், வானரப்பேட்டை சக்திவேல், குருமாம்பேட்டை பாலா, அம்பாக்கிரபாளையம் திரு சங்கர், சர்க்குணம் பாபு, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் அருண், திரு ஈஸ்வர், திரு அஜித், திரு தினேஷ், திரு ராணா விஜயகுமார் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். சாண்டல் பியூட்டி பிரைடல் ஸ்டுடியோ அழகுக்கலை பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் நேரு எம்எல்ஏ தலைமையில் மாணவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ் வழங்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சாண்டல் பிரைடல் ஸ்டுடியோ நிறுவன தலைவி சலிட் மேரி செய்திருந்தார். மேலும் அழகுக்கலை பயிற்சி குறைந்த கட்டணத்தில் படிக்கும் ஆர்வமுள்ள மாணவர்கள் தொடர்புக்கு நம்பர் 124 கோவிந்த நாயக்கர் ஸ்ட்ரீட், கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. மேலும் தொடர்புக்கு நிறுவன தலைவி சலிட் மேரி 8870809891 தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சோனாம்பாளையம், வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை வழி செல்லும் பெரிய வாய்க்கால் சீரமைக்கும் பணி அனிவால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.